சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு, மன்னிச்சுக்கோங்க. அவங்க ஏதோ சம்திங் எமர்ஜென்சி வெளியே இருந்திருக்காங்க. ஸோ அதனால மேடம் நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆயில பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, பெயின் ரிலேட்டடா மசாஜிங் ஆயில பத்தி. ஸோ ஓகே அதுல சார். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே சார். நம்ம இன்னைக்கு கிளாஸஸ் சிவ சிவ அன்பே சிவம் குரூப்ல இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் பேசுற கேக்குதா? தெளிவா இருக்குமா? தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கா சார்? தெளிவா இருக்கு. 1 செகண்ட். ஓகே சார். இன்னைக்கு நம்ம வந்து ஆயில் மசாஜிங் ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ் புரியதுல கொடுத்துருக்கோம் ஹெட்டிங். ஸோ மசாஜிங் ஆயில்ஸ் புரியுது. ஆக்சுவலா நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய நேம்ஸ் வந்து முத்து மாரீஸ்வரி. நம்மளுடைய நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த இதுல வந்து யோகா தான் இன்ஸ்ட்ரக்டர். அடுத்து வந்து எம்எஸ்சி வர்மா தெரப்பியும் பண்ணியிருக்கேன் டிகிரி இதுல. ஸோ சித்த வர்மத்தும் பண்ணியிருக்கேன். சித்த வர்மா மசாஜிங் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் நான். 15 இயர்ஸ் ஆகுது. ரெகுலரா நாங்க கிளினிக் வச்சு இங்க கொடுத்துட்டு இருக்கோம் மசாஜிங் எல்லாமே. மசாஜிங் ஆயில் பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். மசாஜிங்னா என்ன, மசாஜிங் ஆயில் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மசாஜிங்ல வந்து 2 டைப்ல இருக்கும். ஒண்ணு வந்து ஆயுர்வேதா சப்ஜெக்ட்ல பண்ணக்கூடிய ஒரு மசாஜிங், சித்த வர்மத்துல பண்ணக்கூடிய ஒரு மசாஜிங். இதுல வந்து நான் 2 காம்போ பண்ணி எண்ணெய் தடவல் வர்ம முறைங்கிற ஒரு ஹெட்டிங்ஸ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெய் தடவி மசாஜிங் பண்ணி வர்ம பாயிண்டர்ல இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டத்தை கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்றது, அந்த மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப்ல ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். அந்த ஆயில் வந்து ஒவ்வொரு ஆயிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆயிலோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்குரியது வேற காம்போல இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு ஆயிலுக்கு உண்டானதையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம். இப்ப ஆயில் வந்து சிங்கிள் ஆயில் அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனி ஆயில். இந்த ஆயில் வந்து நம்ம செக்ல ஆட்டி ஆக்குறதோ இல்ல மிஷின்ல அரைச்சி எடுக்கிறதோ, இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், அடுத்தது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில், இந்த மாதிரி நிறைய வருது. ஆலிவ் ஆயில் வருது. இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் வந்து நம்ம வந்து யூசேஜ்ல இருக்கு. இதுல பாதாம் ஆயில் வருது, இந்த இதெல்லாம் இருக்கு. தலைக்குரிய ஹேர் ஆயில்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆயில்ல வந்து தனியா பண்றது. மத்த ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ், மசாஜிங் ஆயில் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா இந்த ஆயிலை வச்சுதான் நம்ம எண்ணெயை வந்து தயார் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து சாதாரணமா ஆயில் வந்து என்ன ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னா ஈஸியான ஆயில் வந்து சுக்கு தைலம்னு சொல்லுவாங்க. சுக்கை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்றது. சுக்குல இருந்து எண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. சுக்குல இருந்து எண்ணெய் எடுக்கிற ஆயில் வந்து சுக்கு தைலம் கிடையாது. அது வந்து நல்லெண்ணெயில இருந்து பண்றது. நல்லெண்ணெயில சுக்கை போட்டு ஹீட் பண்ணணும். சுக்கை வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நீர் விட்டு ஊற வச்சு நல்லா அரைக்கணும். அரைச்சி அதை வந்து நல்லா விழுது மாதிரி ஆக்கிட்டு அதோட வந்து கொஞ்சம் ஏலக்காவும் சேர்ப்போம். அது போக கொஞ்சம் உப்பு, இன்னும் கடைச்சரக்கு இதெல்லாம் இருக்கும், அதுவும் சேர்ப்போம். சேர்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெயில ஊற வச்சு நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சணும். காய்ச்சி அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட்லாம் உள்ளக்கு இறங்கும் போது சுக்கோட ஃபிளேவர்ஸ் அதுல வரும். காய்ச்சி எடுக்கணும் பக்குவம் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தயார் பண்றதா சுக்கு தைலம். இந்த மாதிரி நிறைய தைலங்கள் தயார் பண்ணலாம். சந்தனாதி தைலம் சொல்லி இருக்கு அது. அடுத்து அதே மாதிரி காயத்ரி மினிங்கிறது. ஒவ்வொரு தைலத்துக்கும் குறைஞ்சது நம்ம வந்து மூலிகை சரக்குன்னு தனி, கடைச்சரக்குன்னு தனின்னு இருக்கும். அப்படி சரக்குகள் சேர்க்கும் போது ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சது 9ல 11, 21 கணக்கு. ஒவ்வொரு மூலிகை எண்ணெய் காய்ச்சும் போதும் வளர்பிற தேய்பிற பார்த்து எண்ணெயை உள்ள ஒவ்வொரு மூலிகைகளும் எண்ணெய்க்குள்ள சேர்க்கணும். வளர்பிறையில எண்ணெய் காய்ச்சறது இருக்கும், தேய்பிரையில எண்ணெய் காய்ச்சதுன்னு இருக்கும். ஒரு சில ராசிக்கு வளர்பிறையில அந்த எண்ணெய் மூலிகைகள் வந்து கண்ணுல தென்படும், அதை எடுத்து சேர்க்கணும். ஒரு சில ராசிக்கு தேய்பிரையில எடுக்கணுங்கிறது இருக்கும். அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் இருக்கு. அதை எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த திதிக்கு என்ன மாதிரி உள்ள எண்ணெயில சேர்த்து ஊற வச்சு அதை எத்தனை நாள் ஊற வைக்கணும், எத்தனை நாள் வந்து சூரிய வெளிச்சத்துல ஊற வைக்கணும், நிலா வெளிச்சத்துல ஊற வச்சு நம்ம இதை வந்து பாடம் பண்ணி காய்ச்சறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. எவ்வளவு நேரம் சூடேத்தணும், எந்த விறகு வச்சு சூடேத்தணும்லாம் நிறைய மெத்தட்ஸ் அந்த இதுல இருக்கும்.
அது அடுத்தது வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கு பாத்தீங்களா, உடம்புல ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் வலி வருதுல்ல, அந்த ஜாயிண்ட் பெயினுக்குள்ள வலிக்கும் ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிக்கன்குனியா வந்தவங்களுக்கும், கொரோனா இன்ஃபெக்ஷன் சிவியரா வந்தவங்களுக்கும் அந்த பெயின் இருக்கும். அந்த மாரி பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கால்சியம் குறைபாடு கம்மியா இருக்கும். அவங்களுக்கு ஆயில்ஸ் இருக்கு. அந்த ஆயிலோட பிரிப்பரேஷனுமே வந்து டைமிங் உண்டு. ஒரு மசாஜிங் ஆயில் வந்து வர்மம் மசாஜுக்கு உண்டானது, ஒரு பேஷண்ட்ஸ்க்கு உண்டான ஆயில் பிரிப்பரேஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, குறைஞ்சது 1 மாசத்துல இருந்து 1 1/2 மாசம். பேசிக்கா தயார் பண்ணக்கூடிய எண்ணெய்கள் வந்து 1 மாசத்துல இருந்து 1 1/2 மாசம் ஆகும். டைம் எடுக்கும். இந்த விறகு வச்சுதான் எரிக்கணும்னு சொல்லுவோம் ஒவ்வொரு எண்ணெய்க்கும். இந்த பாத்திரத்துல தான் காய்ச்சணும்னு இருக்கும். இரும்பு பாத்திரம், சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், மண் பாத்திரத்துல காய்ச்சறது. இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணி காய்ச்சறது இருக்கு. சோ இந்த மாதிரி எண்ணெயோட ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு டோட்டலா வேற மாதிரி இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஆயில் எண்ணெய். பேபி ஆயில்லாம் இருக்கு. பேபி ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் தேங்காய் எண்ணெயே எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில வந்து நம்ம வந்து பேபி ஆயிலுக்கு யூஸ் பண்றதுன்னா பாதாம் பருப்பை ஊற வச்சு தொலியை உரிச்சிட்டு நல்லா அரைக்கணும். மைய மிக்சிலே அரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல மைய மிக்சில அரைச்சி அந்த பாதாம் என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெயில போட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி அதனுடைய ஃபிளேவர் இறங்கணும், நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம அதை இறக்கிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, சூடு இறங்கினோடனே கம்மியானோடனே ஃபில்டர் பண்ணோம்னாவே பாதாமோட ஸ்மெல் நல்லா இறங்கியிருக்கும். உங்களுக்கு இன்னுமே அந்த ஸ்மெல்ஸ் ஃப்ரீக்வன்சியா வேணும்னு நினைச்சீங்கன்னா வசம்போ இல்ல இது போடலாம். ரோஜா பூ இதழ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கொஞ்சம் இதோட அரைக்கும் போதே சேர்த்தரணும். பாதாம் பருப்பை ஊற வச்சு அரைக்கும் போதே தாமரைப்பூ எதலையோ இல்ல வசம்பு பவுடரையோ உள்ளக்க சேர்த்தரணும். சேர்த்து அரைச்சோம்னா நல்ல ஸ்மெல் வரும். அந்த எண்ணெய் வந்து பிள்ளைங்களுக்கு தேய்ச்சி குளிக்கும் போது டெய்லி மசாஜிங் ஆயில் மாதிரி டெய்லி அந்த பேபிஸ்க்கு வந்து மசாஜிங் பண்ணி இந்த ஆயிலை வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நீங்களே ப்ரிப்பேர் பண்றது. சோ இது வந்து என்ன பண்ணணும், பாத்திரத்துல வச்சு ஒரு சில்வர் பாத்திரத்துல வச்சு நீங்க ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணீங்கன்னாவே அதனுடைய ஸ்மெல் வந்து இறங்கணும்னே உங்களுக்கு உள்ளக்க வந்து அந்த ஆயிலுக்குள்ள இருக்க கண்டென்ட் வந்து ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்ப நீங்க அதை வந்து ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல அந்த ஸ்மெல் வந்தோடனே மாத்திடணும். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும். தலைக்கு ஹேர் ஆயிலே வந்து ரொம்ப சிம்பிளான ஹேர் ஆயில், சைடு எஃபெக்டும் இருக்காது உங்களுக்கு. ஒரு சிலவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹேர் ஆயில் எடுக்கும் போது அதுல இருக்கிற ஸ்மெல்னால உங்களுக்கு தலைவலி வருதுலாம் சொல்லுவீங்க. ஆனா அது எதுவுமே இல்லாம சிம்பிளான ஹேர் ஆயில் நீங்க தயார் பண்ணணும்னா வீட்டுல இலை 3 வகையான இலை எடுத்துக்கோங்க. வெள்ளை கரிசாலை இல்லைன்னா மஞ்சள் கரிசாலை, எது ஒரிஜினலா கிடைக்குதோ அது, கருவேப்பிலை, முருங்கை இலை, இந்த 3 இலை மட்டுமே போதுமானது. 3 இலையும் போட்டு ஒரு கைப்பிடி போடுங்க. போட்டுட்டு அடுத்து வந்து இதோட என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஜீரகம் சேர்க்கணும். பெருஞ்சீரகம் கிடையாது, சின்ன சீரகம், குட்டி சீரகம் சேர்க்கணும். சேர்த்துட்டு என்ன பண்ணணும், இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில இதை 3ஐயும் போட்டு ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சிருங்க. வெயில்ல கொஞ்சம் கண்ணாடி பாத்திரத்துல போட்டு வெயில்ல கொஞ்சம் வச்சிடுங்க. அடுத்து நைட்டு நிலா வெளிச்சத்துலயும் வச்சிடுங்க. கண்ணாடி பாத்திரத்துல போட்டு மேல வந்து துணி வச்சு கட்டுவாங்கல்ல, காட்டன் துணி வச்சு கட்டி வெயில்ல வச்சு ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க ஒரு இரும்புச்சட்டியில காமிச்சிடும். தலைக்கு எப்பவுமே தேய்க்கும் போது எண்ணெய்க்குரியது வந்து இரும்புச்சட்டியில தான் காய்ச்சணும். இரும்புச்சட்டியில இந்த எண்ணெயை ஊத்தி நல்லா நீங்க சூடு ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த இலை எல்லாத்தையும் அரைச்சும் நீங்க போடலாம், இல்ல முழுசாவும் போட்டுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். இதுல உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல நீங்க என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா வெந்தயமும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், கத்தாழையும் சேர்த்துக்கலாம். சளி இல்லாதவங்க, இல்ல எனக்கு சளி பிடிக்கும், அந்த சளி பிடிக்கிற விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எதுவுமே சேர்க்காம ஒரே ஒரு பீஸ் வந்து கடுக்கா தொலி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நீங்க எண்ணெயில போட்டு நல்லா ஹீட் பண்ணி காய்ச்சி அந்த ஜெல்லி ஃபார்மேஷனுக்கு உள்ளக்க நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அரைப்பட்டு இருக்கும். அது வரும். நல்ல ஸ்மெல்லும் கலரும் மாறிடும். ஏன்னா நம்ம கிரீன் கலர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இலைலாம், அந்த கிரீனிஷா எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் அதை நீங்க ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதுவே போதுமானது. அதுக்கே முடி நல்லாவே வளரும். இந்த 3 கீரை இந்த ஒரு விஷயத்துக்கே உங்களுக்கு முடி நல்லா வளரும். கலர் வேணும்னா கருவேலம்பட்டை போட்டீங்கன்னா இல்ல வேம்பாலப்பட்டை கருவேலம்பட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர் இன்னுமே நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். சளி பிடிக்காது, இன்னும் நல்லாவே எங்களுக்கு குளிர்ச்சி வேணுங்கிறவங்க நெல்லி முள்ளி போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் வத்தலோ இல்ல ஃப்ரெஷ் நெல்லிக்காவே அரைச்சி சேர்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க தலைக்கு ஹேர் ஆயிலுக்கு சேர்த்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. இது மாதிரி நம்மகிட்ட வந்து தயார் பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தண்ணியா இருக்காது, திக்கா கருப்பா இருக்கும். இப்ப நீங்க காயத்ரி மினின்னு ஒரு எண்ணெய் இருக்கு. அது வந்து நார்மலா வீட்டுல நம்ம எந்த ஒரு பெயிண்ட்க்குனாலும் நம்ம அந்த எண்ணெயை தேய்ச்சி
நல்லா உடம்பு ஜாயின்ஸ்ல எங்க வலி இருந்தாலும் தேய்ச்சி குளிச்சோம்னா பெயின் குறையும். எங்க வீக்கம் இருக்கும் எதுக்குனாலும் சரி அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சோம்னா நம்மளுக்கு வீக்கம் குறையும். இதே இது வெளியில வாங்கும்போது பாத்தீங்கன்னா லைட் கிரீனா தான் இருக்கும், உங்களுக்கு தண்ணியா தான் இருக்கும். இதே இது நீங்க ஒரு சித்தா டாக்டரோட ப்ரிப்பரேஷன்ஸ் கீழே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லா டார்க் கிரீனா இருக்கும், திக்கா இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் குவாலிட்டியில திக்கா இருக்கும் ஆயில். ஸோ இந்த ஆயிலோட திக்னஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க கடையில வாங்குற எண்ணெய் வந்து ஒரு 100 ml யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எண்ணெய் 50 ml யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு மசாஜிங் நீங்க செல்ஃப் மசாஜிங் பண்ணி குளிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செல்ஃப் மசாஜிங் நம்ம பண்ணி டெய்லி கிளாஸ் குளிச்சோம்னா, அதாவது வாரத்துல 2 நாள், லேடிஸ்க்கு வந்து பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி, ஆண்களுக்கு புதன் சனி, இப்படி நம்ம வாரத்துல 2 நாள் அட்லீஸ்ட் 2 நாள்ல 1 நாளாவது நம்ம குளிச்சோம் அப்படின்னா உடம்புல உஷ்ணம் குறைஞ்சி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும். நம்ம உடம்புல வந்து வயதான தோற்றம் இல்லாம நம்மளால இருக்க முடியும். இது சோ இது போக இன்னொரு ஒரு என்னன்னா, இப்ப சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு, உடம்பு வந்து சூட்ல இருக்கும், சூட்டை தணிக்கிறதுக்குன்னு ஒரு எண்ணெய் வந்து தாலி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, தாலிசப்பத்திரி. இந்த எண்ணெய் பேரு தாலி எண்ணெய், தாலிசப்பத்திரின்னு பேரு. இந்த எண்ணெய் இன்னும் பாட்டில் ஓபன் பண்ணாம இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரெட்டிஷ்ல இருக்கும், பாக்குறதுக்கு ரெட் கலர்ல இருக்கும். எண்ணெய் பக்கத்துல காமிக்கிறேன், ரெட் கலர்ல இந்த எண்ணெய் இருக்கும். ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பிளசண்டா ஒரு ஃப்ரூட்ஸோட ஸ்மெல் மாதிரி இருக்கும். மத்த எல்லாமே வந்து இந்த ஹெர்பல்ஸ் மெடிக்கல் ஆயுர்வேதா மெடிக்கல் ஸ்மெல்லோட இருக்கும், இது மட்டும் ஃப்ரூட்ஸோட ஸ்மெல்லோட இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எண்ணெய். உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இந்த தாலி எண்ணெய் வந்து மார்க்கெட்டிங்ல வராது. இதுல கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எப்படின்னா 48 சரக்கு இதுக்குள்ள பயன்படுத்தி 48 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த எண்ணெய் காய்ச்சுவோம். இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு எங்களுக்கு எப்படியும் 90 நாள் டைம் எடுக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸா போட்டு ஊற வச்சு இவ்வளவு நேரம் அதை ஹீட் பண்ணி அடுத்து அதை பாடம் பண்ணி இப்படி காய்ச்சறது இந்த எண்ணெய். சோ இந்த மாதிரி எங்களுக்கு காய்ச்சும் போது இந்த இது எல்லாமே வந்து எனக்கு கிளாஸ் எடுத்த என்னுடைய ஆசான் வந்து ஒரு சித்தா டாக்டர் எம்டி காலேஜ் ப்ரொஃபசர், அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இதுல எடுக்கும். இது எல்லாத்தையும் விட பெரிய எண்ணெய் வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்ம உள்ளக்க சாப்பிட முடியாது, வெளி பிரகாரம் மட்டும்தான். உள்ளக்க சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணெய் இருக்கு, அது வந்து என்ன அப்படின்னா சர்வாங்க தைலம்னு ஒரு தைலம். சர்வாங்க சர்வாங்க அப்படின்னா நம்ம எப்படி யோகால வந்து கிளாஸஸ்ல வந்து சர்வாங்க ஆசனம் சொல்லுவோம், சர்வ அங்கத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம்னு. அதே மாதிரிதான் இதுவும் சர்வாங்க தைலம். உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் பிளட் சுத்தம் பண்றதுக்கு, உடம்புல ஜாயிண்ட் பெயின் ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்குமே அந்த எண்ணெயை வந்து நாங்க ஒரு ரேஷியோல அவங்கவுங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி இஞ்சி பத்தியமோ சம்திங் ஏதாவது ஒரு கஷாயத்தோட அந்த எண்ணெய் கலந்து உள்ளக்க குடிக்க கொடுப்போம். சோ உள்ளக்க குடிக்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் எல்லாத்துல இருக்க ரூப்ளிகேஷன்ஸ்ல இருக்க அழுக்கு கிருமி எல்லாம் வெளியேறி அவங்களுக்கு அந்த பெயின் குறைஞ்சு அந்த இது இருக்கும். அந்த மாதிரி பத்தியும் எடுத்து அவங்களுக்கு அது பண்ணும்போது உள்ளக்கையும் கொடுத்து வெளியும் மசாஜிங் கொடுக்கும்போது அவங்க உடம்புல ரொம்ப நல்ல சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். சர்வாங்க தைலம் பேரு, அதுக்கு பேரு. சோ அது வந்து அந்த சர்வாங்க தைலம் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் எங்களுக்கு குறைஞ்சது 90 நாளாவது டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஆயிலை வந்து ஒவ்வொன்றிலையா ஊற போட்டு பண்றது. சர்வாங்க தைலம்ங்கிறது வந்து ரொம்ப ப்ராசஸ் கூட, 108 பொருள் நாங்க சேர்ப்போம் அதுல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயிலும் பார்த்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்றது. அதாவது ஆயில் தயாரிக்கும் முறை பத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா தயாரிக்குங்கிறதுக்குண்டான ஒரு பொசிஷன் வந்து எனக்கு இப்ப நான் வந்து என்னுடைய வீட்டுல வந்து கிடையாது. சோ உங்களுக்கு வந்து அது எப்ப வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த வீடியோஸ் நாங்க ஃபியூச்சர்ல போட்டு தர்றோம். சோ ஒவ்வொரு எண்ணெயும் சித்தா எண்ணெய் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஈஸியானது கிடையாது. எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி செய்யற மாதிரிதான் இருக்கும். அதனால நம்மளுக்கு சித்தா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நார்மல் இது கிடையாது. சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து டைம் எடுத்து ஒவ்வொரு எண்ணெயுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மசாஜிங் என்ன தேவைப்பட்டாலும் உங்களுக்கு கொடுப்போம். ஆனா நீங்க ரெகுலரா மசாஜிங் பண்ணி குளிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாறுதல் இருக்கும். இந்த எண்ணெய்னால என்னென்ன பெனிஃபிட்ங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்ப தாலி எண்ணெய்ங்கிற சொன்னேன் பாத்தீங்களா, தாலிசப்பத்திரி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, தாலி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் எடுக்கும்போது என்ன உடம்பு உஷ்ணம் குறையும், உடம்புல வேர்வையில இருக்கக்கூடிய நாற்றம், வேர்வை நாற்றம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது வந்து கம்மியாகும், வேர்வை நாற்றம் கம்ப்ளீட்டா குறையும், ரொம்ப நம்மளுக்கு பாடி கூலிங்கா இருக்கும், கண் பார்வை கிளியரா தெரியும். உஷ்ணத்தினால இப்ப கண் வந்து நம்மளுக்கு சூடேறி ஒரு வித்தியாசம் காமிக்கும்னா அந்த மாற்றம் வந்து இதுல கிடைக்கும். இது போக ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் ஆகும். தாலிசாதி ஆயில உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பாடியில வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ், ஒவ்வொரு ஜாயின்ல இருக்கிற ரூப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுல எல்லாம் ஆயில் கண்டென்ட் போய் உடம்புக்கு ரொம்ப நல்ல எனர்ஜி கொடுக்கும்.
இந்த அடுத்து வந்து இந்த காயத்ரி மேனின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த காயத்ரி மேனி எண்ணெல்லாம் தேய்க்கும் போது உடம்புக்குள்ள வந்து பெயின், உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்லி டயாபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்க தேய்ச்சி குளிக்கும் போது அவங்களுக்கு அந்த உடம்பு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் நாள்பட. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எப்படின்னா, அதனுடைய முரண்பாடு எப்படின்னா, காலையில அந்த ஏறு வெயில்ல குளிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஏறு வெயில் எடுத்துக்கோங்க, இறங்கு வெயில் எடுக்காதீங்க. ஏறு வெயில்ல நம்மளுக்கு அந்த சூரிய உதயம் வந்து 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் கணக்கு. ஒரு 9 மணிக்குள்ள குளிச்சு முடிச்சிடணும். அதுக்கு மேல டைம் எடுத்து உச்சி வெயில் ஏறும்போது நீங்க உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. காலைல ஏர்லியரா எண்ணெய் தேய்ச்சி நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு முடிஞ்சவங்க ஆண்களா இருந்தா வெயில்ல நல்லா நின்னுட்டு ஒரு 20 நிமிஷமாவது நில்லுங்க. வெயில்ல நில்லுங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு. நின்னுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊத்தி அரப்பு பொடி, கடல மாவு இந்த மாதிரி வச்சு குளிங்க. சோப்பு, ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. லேடிஸா இருந்ததுன்னா உங்களுக்கு தோது இருந்ததுன்னா வெயில்ல நில்லுங்க. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் நீங்க எண்ணெய் உடம்பு ஃபுல்லா உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரையும் எண்ணெய் தேய்க்கிறதா எண்ணெய் தேய்ச்சி குளித்தல். அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஹாட் வாட்டர் ஊத்தி குளிச்சுக்கோங்க. உங்களுக்கு குளிக்கும் போது பாத் பவுடரோ சம்திங்ஸ் மஞ்சள் இந்த மாதிரி ஒரு ஹெர்பல்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. சோப்பு, ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த எண்ணெய் தேய்ச்சிக்கு உண்டான இதே இல்லாம அந்த ஸ்கின்ல ஃபுல்லா அந்த சோப்பு ஷாம்புல இருக்கிற கெமிக்கல்ஸ் ஃபுல்லா போய் நின்னுக்கிட்டு எண்ணெய்க்கு உண்டான அந்த பலனே இல்லாம ஆக்கிரும். உங்களுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரீம் பாத் எடுக்கிறாப்புல ஏதாவது பொசிஷன் இருக்கு அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஸ்ட்ரீமர்ல உட்காந்து ஸ்ட்ரீம் பாத் எடுத்தீங்கனாலும் டாக்ஸின்ஸ் ஃபுல்லா வெளியேறி நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, வாழையில குளியல் உங்களுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு மாடி வந்து ஃப்ரீயா இருக்கு, காலையில வெயில் வரும் அப்படின்னா எண்ணெயை தேய்ச்சிட்டு வாழையில படுத்து யாராவது ஒருத்தங்க ஹெல்பிங் மூலமா வாழை இலையை வச்சு உங்களை பேக் பண்ணி வாழையில குளியலும் சேர்த்து பண்ணீங்கன்னா உடம்புல பயங்கரமான டீடாக்சின்ஸ் கிடைக்கும். அந்த வாழையில இருக்கக்கூடிய எனர்ஜியோட கண்டென்ட் உங்க பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்க பாடியில இருக்கிற ஸ்கின் வந்து எலாஸ்டிசிட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதுவும் ட்ரை பண்ணுங்க. எது எப்படி குளிச்சாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஹாட் வாட்டர் வச்சுதான் குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டாவே ஹாட் வாட்டர் வச்சுதான் நம்ம தலைக்கு உடம்பு ஊத்தணும். அதே சமயம் குளிச்சு முடிச்சோடனே கூலிங்கா இருக்கிற மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. பழைய சோறு எதுவும் சாப்பிடக்கூடாது. சூடா எதனாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஆவில வேக வச்சு சாப்பிடுறது நல்லது. இல்ல கஞ்சி, பாசிப்பயிறு, அரிசி கஞ்சி போட்டு சாப்பிட்றீங்களா அது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்க சாப்பாடு எடுத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தேய்ச்சி குளிச்சனாலும் முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா சார்? நான் சொல்லிட்டேன். சொல்ற டாபிக் நீங்க யாரும் கொஸ்டின் கேட்கறவங்க கேட்கலாம். ஹலோ ஹலோ சார், ஹலோ மேடம் கேக்குதா? இப்ப கேக்குது சார், சொல்லுங்க. ஆக்சுவலா மியூட் ஆகல, சர்வர் டவுனா இருக்கு. சோ இது ஸ்ரீபிரியா மேடம் உங்களுக்கு கேள்வி என்ன கேட்கலாம், கொஸ்டின்ஸ் என்ன கேட்கலாம்? கேள்வி எதுவும் இல்லைங்க மேடம், நல்லா இருந்துச்சு, முயற்சி பண்றேங்க. நன்றி. தேங்க்யூ மேம். கொஸ்டின்ஸ் கேளுங்க. அதே மாதிரி ஆயில வாங்கி யூஸ் பண்ணுங்க. நிறைய விஷயம் டிராவல் பண்ணுங்க. ஆக்சுவலா வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா? சாரி, உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்காமா? என்ன கேள்வி என்ன கேட்கலாமா? கேள்வி எல்லாம் இல்லைங்க, நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க அதுதான் கேட்டு. நானா? அதுதான் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா, நேற்று திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுனால பாடி பெயின் அதிகம். சோ அதனால உட்கார முடியல, நிக்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன். சரிங்க மேடம், தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம். நான் உங்க போன் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். நம்ம இந்த செக்ஷன் எங்களோட முடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மாலை வணக்கம், நன்றி.